மேட்டூரில் நம்ம தேட்டரில் எப்படி செலிப்ரேஷன்னு வாங்க பார்த்துக்கலாம். நீ பாட்டு போக கூடாது.
இப்போ போடுற டைட்டில் கடை மாண்புமிகு ஜோசப் விஜய் நடிக்கும் அப்படின்ட்டு. ஸோ நம்ம தளபதி விஜய் அண்ணா நடித்த ஜனநாயகன் படத்துக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ மக்கள் எல்லாம் உள்ள படம் பார்த்துட்டு இருக்காங்க. வெளியே வரும்போதோ மக்கள்கிட்ட கேட்டுக்கலாம் எப்படி படம் இருக்குன்னு. பார்த்துட்டேன், படம் நல்லா இருக்கு. ஆனா எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம்னா, குழந்தைங்க எல்லாம் இப்ப இதுலயே வந்தாலுமே பார்க்காம இருக்காங்க. ஏன்னா தளபதி மேல மாமா படத்தை தேட்டர்ல தான் பார்க்கணுன்ற ஒரு இதோட இருந்தாங்க. அதை வந்து ஏ சர்டிபிகேட் கொடுத்ததுனால அவங்க வர முடியாம ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஆனா ஏ சர்டிபிகேட் கொடுக்குற அளவுக்கு இதுல ஒண்ணுமே இல்லை, மேட்ரு எதுவுமே இல்லை. அதுதான் எல்லாமே நல்ல விஷயம். இப்ப ஸ்கூல்ல கூட அவங்க அந்த ஒரு பார்ட் ஆஃப் வீடியோவை ஸ்கூல்ல போட்டு காமிக்கிற அளவுக்கு இருக்கு. குழந்தைங்களை எந்த மாதிரி டச் பண்ணக்கூடாதுங்கிறதெல்லாம் தளபதி சொன்னா இன்னும் கேட்டுப்பாங்க குழந்தைங்க. அதனால அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது ஏன் இதுக்கு அந்த சர்டிபிகேட் கொடுக்கணுங்கிறதா என்னோட ஒரு கேள்வியா இருக்கு. மற்றபடி படம் எல்லாம் சூப்பர் மாசு பக்கா. இதுக்கு குழந்தைங்களுக்கு பார்க்கக்கூடிய படம் நான் சொல்லுவேன். இது சர்டிபிகேட் கொடுத்தது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். இதுக்கு மட்டும் ஒரு தளபதியா கருத்து சொன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஏதாவது படம் எப்படி இருக்கு? இது வரைக்கும் பார்க்காத படம் இருக்கு. பயங்கரமா இருக்குதுப்பா. தளபதி நடிச்சதுலயே இதுதான் பயங்கரமா இருக்கு. செம்ம ஸ்டோரி. படம் மாஸ். சூப்பரா இருக்கு, செமையா இருக்கு. சாங் தளபதி படங்களே மாஸ் தானே, செமையா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு தலைவா, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. தளபதி கடைசி படங்கிறதுக்காக எங்க தளபதிக்காக நாங்க கொண்டாடி இருக்கோம். அருமையா இருக்குது. ஓகே, படம் வந்து திருவிழா மாதிரி இருக்கு, கடவுளுடைய திருவிழா தான். பார்த்தா எப்படி தெரியும்? மேட்டூர் நகரத்துல இந்த மாதிரி திருவிழா நீங்க இந்த கடந்த ஒரு 17 வருஷத்துல பார்த்துருப்பீங்களா? ரசிகர் மன்றமா இருந்தாலும் சரி, மக்கள் இயக்கமானது சரி, இப்ப தளபதி முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் பயங்கரமான ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடி இருக்கிறோம் மேட்டூர் நகர சார்பா. தம்பி எம்ப நண்பர், இனிய நண்பர் ரங்கசாமிக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜனநாயகன் படம் அருமையா இருக்கு, சிறப்பா இருக்குது. ஜனநாயகத்தை காப்பாற்ற தளபதி வந்திருக்கிறாரு. மாண்புமிகு தமிழக முதல்வர் எங்க தளபதி சிஎம் ஜோசப் விஜய். படம் சூப்பரா இருக்கு. தளபதி வந்து மகளிருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காரு. அவர் வந்து சொல்லல மட்டும் இல்ல, செயலையும் காமிச்சிருக்காரு. இந்த படத்துல வந்து ஒரு லேடிஸ்க்கு எவ்வளவு ஒரு கெத்தா காமிச்சிருக்காரு. அந்த பொண்ணோட பயத்தை வந்து எந்த அளவுக்கு போக்கி இருக்கிறாரோ அதே மாதிரிதான் இப்ப நான் எங்களுக்கும் அதே மாதிரிதான் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்படிதான் வளர்க்கணும்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன் நானு. தலைவர் படம் செம, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஜனநாயகம் வெல்லட்டும். படம் அருமையா இருக்கு. 2026ல 2076 வரையும் நாங்க தான். ஓகே தாரையா. படம் எப்படி இருக்கு? படம் உண்மையிலுமே வேற லெவலு. படம் வந்து பிளான் பண்ண மாதிரி ஜனவரி 9ஆம் தேதி பொங்கலப்போ வந்துருந்துச்சுன்னா உண்மையாலுமே இப்போ அண்ணன் 108 தொகுதி அடிச்சாரு. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 தொகுதிக்கு மேலே வந்திருக்கும். எப்படி குளத்தூரில் கொத்து புரோட்டா போட்டாங்களோ, படம் ரிலீஸ் ஆகிருந்தால் எடப்பாடியில் கொத்து தோசை தான் வேற லெவலில் இருந்திருக்கும். மொத்தமாக ஒரு 200 தொகுதிக்கு மேலே வந்திருக்கும். இப்போ தெரியுது ஏன் இந்த படம் ரிலீஸ் விடல இத்தனை இதுன்ட்டு. அண்ணன் சொன்ன மாதிரி டிஎம்கே வெவ்வேறு இல்லை, 2 ஒன்று தான். 2 பேரும் டீம் போட்டுட்டு தான் பிளான் பண்ணி படம் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் வந்து மிகப்பெரிய மாற்றம் உண்டாயிருச்சு. அது படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிச்சு. ஆனால் படம் ஃபர்ஸ்டே வந்திருந்தா 200 தொகுதிக்கு மேலே சாலிடாக அடிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட இந்த வரலாறு வந்து இது வந்து அண்ணனுக்கு கடைசி படம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வரலாறு இன்னையோட நிற்கக்கூடாது. இனிமேல் இந்தியாவுக்கு 29ல் இதுதான் முதல் படமே. பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு. அடுத்த நெக்ஸ்ட் பிரதமர் வேட்பாளர் ஜனநாயகன் தான் வெற்றி பெற வெள்ளி விழாக்கான தங்க விழாக்கான தங்க தளபதியின் சார்பாக மேட்டூர் நகரம் தமிழக வெற்றி கழகம் சார்பாக சேலம் மேற்கு மாவட்டம் செல்மன்னன் சார்பாக நாங்கள் மொத்தம் நன்றி நான் இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறோம். இந்த இடத்துல நாங்கள் சொல்றது இது ஒன்று தான், சரிங்களா? இன்னொன்று, அண்ணன் கடைசியாக கிளைமேக்ஸில் கொடி ஏற்றின மாதிரி வரும், சரிங்களா? 2029ல் டெல்லி செங்கோட்டையில் அண்ணன் தலைமையில் கொடி ஏற்ற போகிறோம். அண்ணன் தான், ஜனநாயகன் தான் பிரதமர் வேட்பாளர். இந்த இடத்துல நாங்கள் உறுதியாக நாங்கள் ஆணித்தரமாக தெரிவிச்சுக்கிறோம். கலெக்ஷனும் நம்ம தான், எலெக்ஷனும் நம்ம தான். ப்ரோ வேற மாதிரி ப்ரோ படம், வேற மாதிரி ப்ரோ படம். சூர எலெக்ஷனா வேற மாதிரி எலெக்ஷனா? சரி, ரொம்ப எமோஷனலா இருக்குங்க. பிளாஸ்ட் சூப்பர் ப்ரோ, வேற மாதிரி இருக்கு ப்ரோ. அந்த மாதிரி வேற லெவலா இருக்குது ப்ரோ. படம் வெரி ப்ரோ, கடைசியில அழுக வச்சிட்டாங்க ப்ரோ. ஏன் ப்ரோ தளபதி இப்படி பண்றாங்க? இனிமேட்டு படம் எல்லாம் நினைச்சாதான் ப்ரோ ஒரே ஃபீலிங்கா இருக்கு. ஆனா வேற மாதிரி படம். படம் சூப்பரா இருந்துச்சுன்னா தளபதி தெரிக்க விட்டுருக்குது. தளபதி சம்பவம் சூப்பரா இருக்குண்ணா படம். படம் வேற லெவல் ப்ரோ. வேற லெவல் ப்ரோ சூப்பரா இருக்கு. படம் அமோகமா இருந்துச்சு. மட்டை மரங்கள் பட்டது வேற மாதிரி
எப்படி கடைசி படம் எப்படி? கடைசி படம் நாங்க ரொம்ப மிஸ் பண்றோம். தளபதி இதுக்கு மேல திரும்பவும் நடிச்சா எங்களுக்கு ரொம்ப நல்லா ஃபீல் ஆகும். அவர் மறுபடியும் நல்லா எங்களுக்காக நடிக்கணும்னு நாங்க அவர்கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் கேட்கிறோம். பரவாயில்ல. செகண்ட் இந்த படம் ரிலீஸ் ஆயிருந்ததுன்னா கண்டிப்பா 234 தொகுதியிலும் டிவிக்கே தான் வெயிட் ஆனா ஒரே ஒரு வருத்தம், லாஸ்ட் தளபதியுடைய லாஸ்ட் படமாக்குறதுனால அது கொஞ்சம் வருத்தப்படமா. படம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. கடைசி எண்டிங் தான் ரொம்ப ஃபீலிங்கா இருந்துச்சு. இந்த தடவை படம் எடுத்தா பாக்கலாம்னு இருக்கோம், வெயிட்டிங்ல இருக்கோம். ஆமா, படம் பார்த்தாச்சு, கடைசியில் ஆலோசிச்சிட்டாங்க. எண்ட் ஆஃப் ஃபேரா சூப்பரா இருக்கு. அண்ணனோட லாஸ்ட் படம் அது ஒண்ணுதான் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. பட் ஃபைனலா ஸ்பாயிலர் பண்ணக்கூடாதுன்னு பாக்குறேன். நல்லா இருந்துச்சு. எக்ஸ்பெக்டேஷனை விட அதிகமாக. ஆக்சுவலி நான் பகவந்த் கேசரி பார்த்துருக்கேன். இது டப்பிங்னு சொன்னாங்க. பட் வந்து தளபதி வெர்ஷன் செம்ம சூப்பரா இருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. சீட் கார்னர்ல உட்காந்து சூப்பரா படம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. சேம் அந்த படம் எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்திருக்க வேண்டியதுல அந்த எக்ஸ்பெக்டேஷனோடவே வந்து பார்த்தோம். ஒர்த்தா இருந்துச்சு. செம்ம படம். லாஸ்ட் படம் மிஸ் பண்றோம் அப்படிங்கறத தாண்டி என்ஜாய் பண்ணோம். சூப்பரா இருந்தது. லவ் யூ அண்ணா. படம் நல்லா இருக்கு. தளபதினாவே அது எப்பவுமே ஃபிளாஸ்ட் தான். கண்டிப்பா அவருடைய வெற்றி இப்போ இல்லை, எப்பவுமே இருக்கும். இப்போ வந்து ஜனநாயகன் படம் ரிலீஸ் பண்ணலை, இப்போ நம்ம சிஎம்ங்கிறதுனால ரிலீஸ் பண்ணதுனால அவருடைய வெற்றியை இந்த படத்து மூலியமா மக்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கிருப்பாங்க. அதனால இவர் எப்பவுமே வெற்றியில தான் இருப்பார். இதுதான் கடைசி படம் அப்படின்றாங்க. ஸோ எப்படி இருக்கு மனநிலைமை? கடைசி படம்னு சொல்லிக்கிறாங்க, ஆனா தளபதி படம் நடிக்கணும், அவரு கண்டிப்பா வரணும், அதெல்லாம் எங்களுடைய எதிர்பார்ப்பு. கிட்டத்தட்ட ரசிகர்கள் இருந்து மக்கள் இயக்கத்துல இருந்து இப்ப கட்சியில இருந்து எல்லாமே நம்ம கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலமா நாங்க இருக்கிறோம். அதனால தளபதி 2 வருஷத்துக்கு ஒரு டைமாவது படம் கண்டிப்பா நடிக்கணும். அவரு வந்தாதான் மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு கண்டிப்பா அவரு மேலும் மேலும் நல்ல ஒரு மக்களுக்கு நல்லது செய்யணும். அதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. கண்டிப்பா பார்க்கலாம். ஓகேண்ணா, இது எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்திருக்க வேண்டிய படம். அப்போ வந்திருந்தா இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கலாம். இப்போதுக்கும் அப்போதுக்கும் எப்படி டிஃப்ரெண்ட்? எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்திருந்தாலும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ படம் பார்த்துருக்குறோம். இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு எப்படி வந்து நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரு இதை வச்சு தான் வந்து படம் எடுத்திருக்கிறாரு. அதை வந்து அப்போ இருந்த ஆளுங்கட்சி வந்து படம் வெளியிட விடலை. ஆனால் வந்து மக்கள் வந்து இதையெல்லாம் ஏன் விடலைங்கிறத எதிர்பார்த்து தான் மக்கள் வந்து எல்லாமே ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்தாங்க. அதே மாதிரி கண்டிப்பாக அவரை ஜெயிக்க வச்சுட்டாங்க. தெலுங்கு படம் தான், ஒரு சில சீனை முக்கியமான சீனை மாற்றி வச்சிருக்கிறாங்க. ஒன்றும் பெருசாக குறை சொல்கிற மாதிரி இல்லை, இருந்தாலும் விஜய் படம் மாதிரி இல்லை, அதுதான் உண்மை. படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சுங்க. இதுதான் கடைசி படம் அப்படின்றாங்க. நம்ம கடைசி ரொம்ப ஃபீலிங் இருக்குங்க.